சென்னையில் காலை நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்க போலீசார் விதித்த தடையை மீறி நகருக்குள் வந்த 207 கனரக வாகனங்கள் மீது அதிவேகமாக வாகனத்தை இயக்குதல் என்ற பிரிவின் கீழ் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை திமுக நகர்ல பள்ளிக்கு செல்லும் போது தாயின் கண்முன்னே சௌமியா என்ற சிறுமி 10 வயது சிறுமி தண்ணீர் லாரி மோதி பலியானார். இந்த சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் இந்த பீக் ஹவர்ஸ் நேரத்தில் சென்னைக்குள் குடிநீர், கழிவுநீர் லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கவும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார்கள். அதாவது காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் சென்னை நகருக்குள் கனரக வாகனங்கள் இயக்க அனுமதி கிடையாது. கனரக வாகனம் தடுக்கத்தாவது விபத்து ஏதேனும் ஏற்பட்டாலும் சம்பந்தப்பட்ட பகுதிகளிலே போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். இதனால தீவிரமாக ஒரு கண்காணிப்பை போலீசார் நடத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சென்னையில நேற்று முதல் விதிமுறைகளில் ஈடுபட்டதாக 207 கனரக வாகனங்கள் மீது இதுவரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் 120 குடிநீர் லாரிகளும் அதே போல 87 கனரக வாகனங்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என நேற்று காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்த நிலையிலும் போக்குவரத்து விதிகளை மீறி இந்த அதிவேகமாக இந்த லாரிகளை வாகனங்களை இயக்கியதாக வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பீக் ஹவர்ஸ் நேரத்தில் தொடர்ந்து இது போன்று கண்காணிக்கப்படும் என்றும் விதிகளை மீறி வரக்கூடிய லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் போக்குவரத்து போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.